டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் போயிருக்கு. ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள நுழைஞ்சிருக்கு சார். அவர் உண்மை எதுவுமே போட்டு ஒடிச்சிடுவார் சார். அரசுக்கு 50,000 கோடி லாபம், மீதி 50,000 கோடி எங்கே போகுது? மும்மொழி கொள்கையை உள்ள புகுத்த போகிற அதில் இந்திய புகுத்துனா சோவியத் மாதிரி இந்தியா சேர்ந்து போயிடுமா? பாட்டிலில் பில்லு போடுறது ஒரு நாளைக்கு 200 பாட்டில் விற்கப்படுது. ஆனால் 100 பாட்டில் தான் 1000 ரூபாய் விற்கப்பட்டதாக கணக்கு. பல மாநிலம் சிரிஞ்சு போயிடு. இவர் என்ன கனவு கண்டுருக்காரா? அது விடுங்க சார். இந்த டாஸ்மார்க் பெரிய இஷ்யூ சார். அக்காடு ஜெகனுடைய டிஸ்லரி, அது போல் ஜெயமோகனுடைய எஸ்என்ஜி கால்ஸ், இந்த 3 பேரும் டாஸ்மாக்குக்கும் சப்ளை பண்ணுறாங்க சார். அப்படிலாம் மனசாட்சியெல்லாம் கிடையாது சார் எங்களுக்குல. பாவ காசு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, உங்களுக்கு பாவ காசு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வருமானம் வரணும். எப்படி எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியின் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். வணக்கம் குட்டிகண்ணன் சார், சொல்லுங்கள். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் அதாவது சிவராத்திரிக்கு அன்னைக்கு கோவையில் வந்தார் யார்? அமித்ஷா. அவர் சொன்னார், இங்கெல்லாம் ஊழல்லாம் நிறைய நடக்குது, டாஸ்மார்க்கில் நிறைய நடக்குது, ரோடு போட்டில் 6,000 கோடி அடிச்சிருக்காங்க, அதை மாதிரி கனிம வளத்தில் அடிச்சிருக்காங்க. கடைசியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை வச்சு ரைடு. அதுவும் டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்தில் போயிருக்கு. ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள நுழைஞ்சிருக்கு சார். மாநில அரசில் நுழைஞ்சது ஒரு பெரிய 2 நாள். அது மூலமாக வருஷத்துக்கு 45,000 கோடிக்கு மேலே வரப்போகுது. அடுத்து பட்ஜெட் பார்த்தா 50,000 கோடி. இது டாஸ்மார்க்கு. அப்படி இதே பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சராக இருக்குமே, டாஸ்மார்க்கில் இருந்து 20,000 கோடி எப்படி போகிறதுனே தெரியலன்னு இருக்காரு. அது உண்மை தானே? அவர் உண்மையில் தான் அதே தான் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இப்போ 2 நாள் நடந்திருக்கு சார். இது பற்றி தமிழகத்தில் எந்த விதமான இப்படி ஒரு நடந்ததான்னு தெரியல யாருக்குமே. எதிர்கட்சியே சரியில்லை சார். எதிர்கட்சிக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி சார். இதுவே எதிர்கட்சியாக இருந்தப்ப ஸ்டாலின் ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கப்ப எடப்பாடி இருக்கிறப்ப அன்னைக்கு தலைமைச் செயலாளர் இருந்த ராம் மோகன் ராவ் வீட்லேயும் செக்ரட்டரியிலும் ஒன்று, இது எப்படி, இது பெரும் கொடுமை, இது அரசா, இந்த அரசை கலைச்சிட்டு போகலான்னார். இன்றைக்கி இதெல்லாம் நுழைஞ்சிருக்கே. ஒரு வேளை புது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி புதிய மது கொள்கை கொண்டு வந்தாங்க. அதை வச்சு இதே அமலாக்கத்துறை ரைடு போய் அது 100 கோடி தான் முடக்கிட்டாங்க. இங்கே 50,000 கோடி. ஒரு வேளை டாஸ்மார்க்கை சீஸ் பண்ணிட்டா அரசாங்கம் காலி. அரசாங்கம்னா சார் ஆகுது, நிதி நிற்காது, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உண்மையில் ஏற்கனவே 10 ரூபாய் போயிட்டு இருக்கு, இப்படியும் போயிட்டு இருக்கு. கொள்முதல் செலுது. அதில் இது என்ன நிலைமை ஆகுது தமிழகம்? இவர் பாட்டிக்கும் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ட்டு ஒரு கதை விட்டுட்டு இருக்காரு. வராத எதுவுமே தெரியல. இன்னும் மத்திய அரசு எந்தமே இது பண்ணல. அதுக்குள்ளே தென் மாநிலங்கள் இதுன்ட்டு இன்னொன்று மும்மொழி கொள்கையை உள்ள புகுத்த போகிற அதில் இந்திய புகுத்துனா சோவியத் மாதிரி இந்தியா சேர்ந்து போயிடுமா? இவருக்கு உண்மையில் இவர் டிகிரி படித்தாரா, படித்து எழுதினாரா, இல்லை அரசியல் தலைவர் என்று மகனால் இது பண்ணாரா? வரலாறு தெரியுமா சார்?
உலக வரலாறு தெரியுமா சார்? சோவியத் யூனியன் எப்படி சார் இது முதல் உலக போர் பிறகு அனைத்து நாடுகளும் அவன் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணான். ஆனால் இந்தியா அப்படியா? இந்திய போராட்டத்தை அனைவரும் சேர்ந்து போராடினாங்க சார். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாடே சேர்ந்து போகணும். ஆனால் இப்போ 75 ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இவர் சொல்கிறாரு, இந்திய நீ திணிச்சா பல மாநிலம் சிரிஞ்சு போயிடும். இவர் என்ன கனவு கண்டுட்டு இருக்காரா? அது விடுங்க சார். இந்த டாஸ்மார்க் பெரிய இஷ்யூ சார், பெரிய இஷ்யூ. எடப்பாடி என்ன பண்ணுறாரு? சீமான் என்ன பண்ணுறாரு? விஜய் என்ன பண்ணுறாரு சார்? அவங்க கூட்டணியில் இருக்கலாம் எல்லாம் பக்கவாதியம் சார், எல்லாம் பக்கவாதியக்காரங்க, தொங்கு சதைக்காரங்க அவங்களாம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. டிடிவி தினகரன் என்ன பண்ணுறாரு? ராமதாஸ் என்ன பண்ணுறாரு? எதிர்கட்சி இப்படி ஒரு இது நடந்திருக்கு. தமிழகமாக முடங்கி போடுவீங்க சார். இது சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து அவர் சப்ளை பண்ணுறாரு, யார்? ஜெகத் ரட்சகன். அங்கே போயிட்டு ரைடு பண்ணுறது வேறு. இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய ஃப்ரெண்டு அவங்க ஒரு இது அங்கே இது பாரு. ஆனால் ஒரு தலைமை அலுவலகத்திலேயே அரசாங்க அலுவலகத்தில் போயிட்டு கால் வச்சு 2 நாள் இருந்துட்டு அப்போன்னா எவ்வளோ பெரிய இது நடந்திருக்க, எவ்வளோ இது கிடச்சிருக்கோ அது நீங்கள் தான் சொல்லணும் சார். நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக நான் பேசுனதை கவனித்தேன். உண்மையிலேயே என்னை போன்ற ஒரு எளிமையான மக்களுக்கு, ஒரு ஏழைகளுடைய புறத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு சாமானிய நான், என்னன்னா அதிர்ச்சி தரும் தகவல்கள். நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். நீங்கள் பொதுவாக சொன்னீங்க தமிழ்நாட்டுடைய பெரும் வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக். அதான் நான் சொல்கிறேன் 50,000. நான் மாநிலம் என்ன ஆகும்? அந்த 50,000 அது நம்பிட்டு இருக்கு அரசாங்கம். ஏற்கனவே 1,00,000 கோடி இது வாங்கிட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியல, அது தர முடியல, வாத்தியார்களுக்கு இது தர முடியல, மத்திய அரசு இது தரலன்ட்டு அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த 50,000 கோடிக்கு அரசாங்க லாபம், மீதி 50,000 கோடிக்கு கொள்ளை லாபம் ஊழல் நடப்பதாக அறியப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றைக்கு லிஃப்ட்டில் 4வது மாடி போயிருக்கிறாங்க. 5வது மாடிக்கு போகிறதுக்கு வழி இல்லை. லிஃப்ட் ஆளை கூட்டு போய் அலுவலகம் உள்ளே போய் ஒரு வழியில் மேலே போயிருக்கிறாங்க. ஆமாம். அம்பத்தூரில் டாஸ்மாக் குடோன்கள் பறிப்பட்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் வெங்கடரமணா சாலை டி நகர். இதில் மிக முக்கியமாக இந்த நமக்கு கிடைச்ச தகவல்களில் 4 பேரும் திமுக கும்பல். 1 ஜெகத் ரட்சகன், 2வது கல்ஸ் நிறுவனம், 3வது ஜெயமுருகனுடைய எஸ்என்ஜி நிறுவனம். அது அந்த ஜெயமுருகன் யார் தெரியுங்களா? கருணாநிதிக்கு சினிமா படம் எடுத்து தயாரிப்பாளர், அவருடைய எஸ்என்ஜி நிறுவனம். ஆமாம், அதுவும் சொல்லல. அவருக்கு எப்படி இதெல்லாம் உள்ள வருதுன்ட்டு. இந்த நிறுவனத்தில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் புடைசூழ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கான சோதனைகள். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வரம் கோட்டை, அதை போன்று கோவையில் இருக்கக்கூடிய கார்த்திக் மெஸ்மணி கார்த்திக் மெஸ்ஸு, இவர்கள்லாம் யாருன்னு சொன்னால் அமைச்சருடைய செந்தில் பாலாஜியினுடைய நண்பர்கள், மனசாட்சிகள். இது அல்லாமல் முன்னாள் மின்சாரத்துறை ஓய்வு பெற்ற காசி வீட்டிலும் ரெய்டு நடந்தது. அவர் வந்து செந்தில் பாலாஜியோடைய நிழல். ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஆள், அவர் பேர் வந்து எம்சி ஏதோ ஒன்று, அவர் வீட்டிலும் ரெய்டு நடந்திருக்கிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா 19 கம்பெனிகள் பாட்டில் சப்ளை செய்கிறார்கள். அதில் 60% பாட்டில்களை செய்வது வந்து ஜெகத் ரட்சகனும் ஜெயன் முருகன் தான். இந்த மதுவும் சரி பீரும் சரி இவங்க 2 பேர் தான் அதிகம். இந்த பாட்டில்களில் 120 ரூபாய்க்கு விற்கிறதுல கொள்ளை லாபம். அப்போ அந்த 120 ரூபாயை 60% கலால் வரி அரசாங்கத்திற்கு போகிறதும் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய தேச துரோக குற்றம். அரசுக்கு வரியை நாசம் பண்ணுறது. அடுத்த அரசாங்கத்துடைய வியாபாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சர் தியாகராசன், பழனிவேல் தியாகராசனா, பிடிஆர் பழனிவேல், ஆமாம், அவர் உண்மை எதுவுமே போட்டு ஒடிச்சிடுவார் சார். அரசுக்கு 50,000 கோடி லாபம், மீதி 50,000 கோடி எங்கே போகுது? இவங்க புரிகிற மாதிரி சொன்னால் அரசாங்கத்திற்கு 50,000 கோடி, மீதி 50,000 கோடி எங்கே போகிறது? அதுவும் எங்கே? டாஸ்மார்க் மாத்திரம். டாஸ்மார்க் அதுதான் சொல்லணும். இப்போ டாஸ்மாக் வந்து அரசுடைய நிறுவனம்.
இந்த நிறுவனத்தில் நாளொன்றுக்கு 100 கோடிக்கு மேல் வியாபாரம் நடக்கின்றது. சார் பொங்கலுக்கு எவ்வளோ? 2 நாள். பொங்கலுக்கு தனி 750 கோடி சார். அதெல்லாம் தனி. 2 நாள். ஆமாம். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், தீபாவளி இல்லை இது மறுநாள் அந்த இது தீபாவளி 2 நாள், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, மற்ற லீவு நாள்கள், ஞாயிற்றுக்கிழமை, இப்படி அதை கணக்கு பண்ணி பார்த்தாச்சுன்னா ஆண்டு வருமானம் இல்லை 12 மணிக்கு தான் திறக்கணும். ஆனால் காலையில் 3 மணிக்கெல்லாம் கிடைக்குது. இதில் அதுதான் இதில் எப்படி நான் படித்து பார்த்தா எனக்கு கிடைச்ச தகவல் எப்படின்னா, இந்த பாட்டிலை இவங்க தயார் பண்ணுறாங்க. பாட்டிலில் பில்லு போடுறது ஒரு நாளைக்கு 200 பாட்டில் விற்கப்படுது. ஆனால் 100 பாட்டில் தான் 1000 ரூபாய் விற்கப்பட்டதாக கணக்கு. ஒரு கடையில் ஒரு 500 பாட்டில் விற்கினா 275 250 கணக்கு, 250க்கு மேலே இல்லை 250 கணக்கு, 250 பிளாக் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி சொன்னா புரியும். அதுதான் பிளாக். அதாவது இது கவர்மெண்ட் சேல்ஸ். இது 250 வந்து வெளியே எல்லாம் கொள்ளடிக்கிறது. 500 பாட்டில் ஒரு கடையில் விற்கிறாங்க. 500 பாட்டிலில் 250 பாட்டிலில் விற்ற லாபம் மட்டும் அரசாங்கத்துக்கு போகுது. மீதி 250 தான் இவங்களுக்கு போகுது. அப்போ 120 ரூபாய்க்கு ஒரு கடையில் 250 பாட்டில் விற்றா தமிழ்நாடு முழுவதும் 4800க்கு மேற்பட்ட. இதுல ஒரு இப்படியும் தவிர இது தவிர ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வச்சு அதுவும் சேர்த்துக்கணும். இப்போ 3 லாபம். ஒன்று, இந்த 120 ரூபாய்க்கு யார் சப்ளை பண்ணுறான்னா டாஸ்மாக்கு சப்ளை பண்ணக்கூடிய அதே கம்பெனி இவங்க தான். அக்காடு ஜெகனுடைய டிஸ்லரி, அது போல் ஜெயமோகனுடைய எஸ்என்ஜி கால்ஸ், இந்த 3 பேரும் டாஸ்மாக்குக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி தண்ணியில் இந்த ஆசிடை ஊற்றி இதையும் சப்ளை பண்ணி விட்றாங்க. பாட்டில் சப்ளையில் இவங்க தான். பாட்டிலும் உன்னங்கட்ட டாஸ்மார்க்கு குடிச்சு செத்தும் போயிருக்காங்க. டாஸ்மாக் 1, பாட்டில் சப்ளை 1, அப்புறமா அந்த சீலு அடிக்கிறது இதில் 1, பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ஆமாம், பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறத விட நேற்று ஒரு தகவலில் நண்பர் ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கம் என்கிட்ட பேசுகிறார் லைவில். அவர் சொல்கிறாரு, இது இரவு நேரங்களில் காலையில் ஏழியரா 240 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். ஆமாம், நான் தான் சொன்னேன்ல இந்த லாபம் ரூபாயில். சார் நான் தான் என்ன சொன்னேன், 12 மணிக்கு தான். ஆனால் 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது டாஸ்மார்க் இருக்கிற விலையிலேயே விற்பானுங்க பிளாக்ல. இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஒன்று, இந்த குடிகளின் மூலமாக அவர்கள் நோயாளியாக மாறி போறாங்க. யாரு சார்? குடிக்கிறவங்க. அப்படி சொல்லுங்க சார். குடிக்கிறவங்க. ரெண்டாவது கேளுங்க, அதே கொள்ளடிக்கிறவ நல்லா கேளுங்க. ரெண்டாவது, இது ஒரு சமூக காரணி ஏற்படுத்தி 500 ரூபா வேலை பார்க்குறவன் 400 ரூபா 300 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 100 ரூபா 200 ரூபாயை ஒரு பல குடும்பங்களில் கொண்டு கொடுக்குறான். இதனால் அந்த வீட்டில் வாழக்கூடிய மகன்கள், மகள்கள், மனைவிமார்கள் பிச்சை எடுக்கிற அளவுக்கும் தன்னுடைய வாழ்க்கை தடமாறி போவதற்கும் இந்த பாவச் செயல்களில் ஈடுபட்ட பாவிகள் தான் பொறுப்பு. சார் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்க செய்தனால எல்லாம் நடக்கு. பாலியல் குற்றங்கள் அதிக அளவில் நடக்குது. ஆமா, தடம் மாறி போறது, கந்துவட்டிக்காரன் உள்ள வர்றது, சாவறது, தற்கொலைகள், அதனால நிறைய விதவிகள் ஆவது. இந்தியாவில இங்கதான் தமிழகத்துல அதிக விதைய இருக்காங்க. இதையெல்லாம் இவர்கள் கொஞ்சம் கூட கணக்கு பார்க்காம ஒரு பாவச்செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் மதுவுக்கு எதிரானவன். வெளிநாட்டிலேருந்து வரும்போது, நியூசிலாந்துலேருந்து வரும்போது உங்கள்கிட்ட நண்பர் நம்பரில் ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட 5 பாட்டில் கொடுத்தான், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கட்டு. 2017 மறந்துட்டேன் வருஷம். நான் சொன்னேன், நான் இதை எடுத்துகிட்டு போக முடியாது பாடினேன். இங்கேருந்து சில நண்பர்கள் சொன்னாங்க, அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, யார் வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் போனாலும் எடுத்துகிட்டு வரலாம். வெளிநாட்டு சரக்குன்னா என்னுடைய கொள்கை அடிப்படையில் மது விருந்துக்கும் போகக்கூடாது, மது அடிக்கிறதோடும் கூட இருக்கக்கூடாது, மது பாட்டிலையும் தூக்கிட்டு வரக்கு எனக்கு அனுமதி இல்லைன்ட்டேன். இங்கே வந்து நண்பர்கள், உங்களை மாதிரி நண்பர்கள் ரொம்ப திட்டினாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு நாம் வாழ்கிறோம். அப்போ இந்த பாவச் செயல்களில் பல குடும்பத்தை தாலி இருக்க வச்சு பலர்களை நிரந்தர நோயாளியாக்கி அந்த குடும்பத்தில் குடிக்கிறவனுடைய பெண் பிள்ளைகள் விபச்சாரம் போன்ற வழிதறி மாறி கோட்டுவதற்கும், போதை வஸ்துக்கும் ஆவதற்கும், கடனாளியாக ஆவதற்கும், கந்துவட்டி காரணத்தில் மானத்தை இழக்குவதற்கும், கடைசியில் தற்கொலைக்கு நாசமாகி இந்த முடித்து விடுகிறேன். லெட் மீ கம்ப்ளீட். இந்த பாவத்தில் கிடைத்த காசு என்ன இவர்களுக்கு நன்மை தரும்? என்ன சார், என்ன தரும் சார்? அப்படிலாம் மனசாட்சியெல்லாம் கிடையாது சார் எங்களுக்குல.
பாவ காசு இது. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, உங்களுக்கு பாவ காசு. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வருமானம் வரணும். எப்படி வர, அதாவது நோவாமல் நோம்பு கும்பிடணும், புரியுதுங்களா? எப்படியாவது வருமானம் வரணும். இதுவே ஆளுகின்ற அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்திருந்தா நேற்றுக்கு என்ன ஆகிருக்கும் சார்? எவ்வளோ ஃபயர் ஆகிருக்கும். இதில் பெரிய கொடூரம் ஒன்று நடந்துச்சு. இந்த கொடூரத்தை இது நடக்கல. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு ஊடகவியலை 40 வருஷமாக 30 வருஷமாக 40 வருஷமாக நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? நானும் ஒரு ஊடகவியலர். இதை மக்களுக்கு பேசக்கூடிய ஊடகங்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நேற்று இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு சம்மந்தமில்லாத கதையை பேசுகிறாங்க. எடப்பாடி தலையை சுரைந்தார், அவர் இங்கே போய் இப்படி சுரைந்தார், இப்படியெல்லாம் தலைப்பை போட்டு. அது விஜய் அதிமுகவோட கூட்டணி விஜய் கஞ்சி குடித்தார். அவன் என்னத்தை குடித்தா நமக்கு என்ன? அதை ஒரு பெரிய செய்தியாக நேற்று கவனிங்க. நேற்று நான் யூடியூப்பில் போய் பார்க்குறேன், அவர் பசுவில் போய் துழுவுறாரு, அவர் கெட்டி பிடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு செய்தியா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. மக்கள் பார்க்குறாங்க. 4% அப்படி கிடையாது சார், மக்கள் பார்க்குறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்கு சார், அப்படி இல்லை, மக்கள் அது விரும்பி பார்க்குறாங்க. நாங்கள் கொடுக்குறோம். என்ன சார், டாஸ்மாக் என்ற நிறுவனத்தில் அமலாக்கத்துறை உள்ள போயிருக்கு. இதுதான் செய்தி சார். நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் இல்லை சார். எப்படி சார் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம்? நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். இது எங்களுக்கு படி அளக்கிறாங்க சார், எங்களுக்கு படி அளக்கிறாங்க. பொதுமக்களாக படி அளக்கிறாங்க, எனக்கு கொடுக்குறாங்க. படி அளக்கணும் தானே நான் இது பண்ண முடியும். ஆக என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், எனக்கு அந்த யூடியூப் ஒரு பிரைம் சேனலில் உள்ளே போய் பார்க்குறேன், இதை பற்றி செய்திகளே இல்லை. பிரைம் சேனல் என்று பாராட்டப்படுகிற ஒரு பெரிய சேனலில் அவர் கஞ்சி குடித்தார், லுங்கி அணிஞ்சு போனார், தொப்பி போட்டார், வேட்டி அணிந்து போனார், இதெல்லாம் செய்தியா? இது மக்களுக்கு என்ன புரோசனம்? ஒரு செய்தி போடுவாங்க, நோம்பு கஞ்சில் முஸ்லீம்களோடு விஜய் குறித்து இப்தார், இது ஒரு செய்தி, இதோட முடிஞ்சு. இதான் ஒரு செய்தி, இது போடுவாங்க. அதை பற்றி காணொலி 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 லைவ் சார். என்ன லைவ் சார்? ஆக என்னன்னா இது வேற ஒன்றும் இல்லை, மக்களை திசை திருப்புதல். வேற ஒன்றும் இல்லை, திசை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வாங்குற கூலிக்கு ஏற்ற மாதிரி மக்களை திசை திருப்பணும். நீங்கள் செய்கிற தப்புலாம் நாங்கள் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்ற மாட்டோம். நீங்கள் பாட்டிக்கு உங்கள் கதையை நடத்துங்க, எங்களுக்கு வேண்டியது கொடுங்க. நாங்கள் வாய் மூடி மௌனமாக கண்ணை மூடிட்டு அந்த 3 பொம்மை காந்தி சொன்னுவார், காதால் கேட்காத, கண்ணால் பார்க்காத, வாயால் பேசாத. அப்படி அந்த நிலைமையில் இருக்குது சார். ரொம்ப வருத்தம் திருக்குட்டிக்கண்ணன் சார். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நான் மறித்து போயிடுவேன், நீங்களும் மறித்து போயிடுவீங்க. ஒன்று சாம்பலாவீங்க, இல்லது மண்ணோடு மண்ணாக போகும். இப்போ நான் உட்காந்துருக்கிற ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் அம்பானிக்கும் அதானிக்கும், இதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும். 2 இட்லி தான், 1 கப்பு காஃபி தான். இதற்காக இத்தனை கொள்ளைகளை பணமாக ஈட்ட வேண்டுமா சார்? உண்மையில் இந்த டாஸ்மாக் இதனால் செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படுவார். என்ன சார் மனுஷன், ஜாமீன் போயிடும். ஏற்கனவே ஏற்கனவே கேஸ் இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறேன், கேஸ் இருக்கு. இல்லை ஒரு கேள்வி, உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் நீ அமைச்சராக இருக்கிற இதுன்ட்டு ஊரறிஞ்ச ரகசியம். ஆமா, அது அமலாக்கத்துறை. இவர் சாட்சிகளை மிரட்டுறாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் திரட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் திருப்பியும் புயலில் போயிட்டு நல்லா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. இவ்வளோ நடந்துச்சு இல்லையா? அரசு துறையில் மத்திய அரசாங்கத்துறை, கலால், அதாவது அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் தானே? ஆமாம், அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை இடி ரைடு பண்ணுறான். எந்த துறையில்? தமிழக அரசு துறையில். ஆமாம் சார். தமிழ்நாட்டு அரசை தூக்கி நிறுத்தக்கூடிய 50,000 கோடி வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக் உள்ள பூந்துறான். உடனே என்ன செய்யணும்? மீடியாவுக்கு மாலை கன்சர்ன் அமைச்சர் யார் இருக்கா? செந்தில் பாலாஜி. ஆமாம். He must come and forward and give it a message to the media. இது தவறு அல்லது சரி ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக நீ இருக்கிறிய. அப்போ இது என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்.
இல்லை சார், இது வந்து அவர் மாத்திரம் இல்லை, முதல்வருக்கும் இது இருக்கு. அதைத்தான் அவருடைய இதுதான் இவர். இரண்டாவது ஒரு கேள்வி, 400 நாட்கள் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டில், அதாவது இந்த ஊழல் இந்த இது 2017 துறை இதுல வேலை வாங்கி தரேன்ட்டு அந்த போக்குவரத்து துறையை அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டில் அப்புறம் சமாதானம் ஆச்சு, கோர்ட்டு ஊழல் வழக்கில் சமாதானம் செய்யக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சிருக்கான். அப்போ இந்த வழக்கில் ஒன்று எத்தனை வருஷம் பிடிச்சி வைப்பான்? இந்த வழக்கில் நான் கேட்குறேன், இன்னொரு 500 வருஷம், 500 நாளா? நான் கேட்குறது காசாவில் நேற்று ஒருத்தர் வெளியே வந்தார், அவர் தாடி வச்சு பெரிய பாய், அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அல் ஜசீராவில் பார்த்துட்டு 40 வருஷம் உள்ள இருந்தார், கெட்டி தழுவி குடும்பத்தோடு காஞ்சி குடிக்கிறார். அப்போ அவன் ஒரு கொள்கைக்காக போராடுறான், நல்லதோ கெட்டதோ. நீ இந்த ஒரு அமைச்சர் இவ்வளவு இல்லை பெரிய தப்பை பாருங்கோ, இப்படி ஒரு குற்றவாளியாகி அல்லது சந்தேகத்தின் பேரில் அமலாக்கத்துறையில் தான் பரிசுத்தவனாக நிரூபிக்கணும். அமலாக்கத்துறை சட்டங்கள் கடுமைதான். அதாவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக சாற்றப்படுவர் தான் நிரபராதி என்று அவர் தான் நிரூபிக்கணும். அதான் பிரச்சனை, இதுதான். ஆனால் அவர் நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அவர் நிரூபிக்க காலங்கள் சென்று கொண்டே இருக்கும். ஆமா, இப்போ அரசு நிரூபிக்க முடியலன்னா கோர்ட்டை பிள்ளை கொடுத்துருவான், வெளியே வந்துடுவார். சரியா வெளியே வந்திய அவனுக்கு மறுபடியும் அதே போஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்கேன். கோர்ட் பெயில் தான் கொடுத்தது. கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்தி தான் நீ வெளியே வந்திருக்க. பெண்டிங் தான் உச்ச நீதிமன்றத்தை நீ நான் அப்ப ஒரு விஷயம் பெயில் கோசரம் நீ செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2017 மாட்டி ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜியுடைய அயோக்கியத்தனத்தை தோலுரிப்பேன் என்று கரூரில் கூட்டத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாத்திரம் இல்ல சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரா? அப்படி என்றால் பொன்முடி, அப்படி என்றால் தங்கம் தென்னரசு, KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன், அவ்வளவு பேரும் பெரியசாமி, அனைவரும் ஊழல் 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 ஊழல். இப்போ பொன்முடி இப்போ ஏறிட்டு இருக்காரு, இது செம்மண் இதுக்கு அந்த இதில். ஆமாம், அது அங்கே விழுப்புரம் இது அது அமலாக்கத்துறை இதுதான் பண்ண அதுவும். அப்போ இந்த அரசாங்கத்தில் 2 பேர் கேள்வி. ஒன்று இந்த பாவக்கணக்கில் இவர்கள், இரண்டாவது இந்த கூட்டணியில் சிங்கடிச்சுக்கிட்டு இருக்கானே அவனுக்கும் நாளைக்கு கேள்வி இருக்குது, மக்கள் கேட்பான். இந்த அவங்களுக்கு இல்லை சார், இது வெற்றி கூட்டணி சார். சரி, வெற்றி கூட்டணி, அதனால அவங்க எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பக்கவாதியம் சார், திமுகவுடைய பக்கவாதியங்கள் சைன் 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 அடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் இது ஒரு பெரிய சார், நான் எனக்கு 2 சீட்டு கொடுத்தா 2 சீட்டு வின்னு சார், எனக்கு செலை செய்வாங்க சார் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா தமிழக முட்டால் அப்படி, தமிழக மக்கள் அப்படி என்ன நீ தானே சொல்கிற, இந்தியாவிலேயே அதிக படிப்பறிவு உள்ள மாநிலம் இங்கே தான். நாங்கள் உயர்கல்வியில் 51% அடைந்து விட்டோம். மத்திய அரசு 2047 வர்றது நாங்கள் இப்பயே கடந்துட்டோம்னு சொல்கிறல்ல. அப்போனா தமிழக மக்கள்கிட்ட நீ எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? பசு புலித்தோல் போட்டு மேய்ந்து தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எத்தனை நாளைக்கு நீ காசு கொடுத்து இதெல்லாம் மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சியெல்லாம் செஞ்சு போயிருக்கு, அதனால் நம்ம ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். 2026 திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும், அதன் மூலம் திரும்பவும் ஸ்டாலின் தான் முதல்வர்ன்ட்டு நினச்சிட்டு இருக்காரு. பகல் கனவு. இதே கனவு தான் 2011 என்னாச்சு? அவ்வளோ பெரிய கூட்டணி வச்சு இருந்து எதிர்கட்சி கூட ஆக முடியல. ஜெகன்மோகன் மாதிரி தான் நீயும் ஆவியா, காணாமல் போவியா? மக்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் இன்றைய இளைஞர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாம் படித்தவர்கள். நீ நினைக்கிற மாதிரி பீகாரோ உத்தரப்பிரதேசோ உத்தரகாண்டோ ஹரியானாவோ ராஜஸ்தானோ குஜராத்தோ அப்படி எதுவும் கிடையாது. இங்கே தமிழக மக்கள் ரொம்ப இது. அதுவும் திமுகவை 2070 76 அப்புறமா தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது, வரலாறு கிடையாது. அந்த வரலாறு கொஞ்சம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ
மக்களை திசை திருப்பறதுக்கு மும்மொழி கொள்கை வராது, இன்னும் எதுவுமே செய்யலை. அதுக்குள்ள தொகுதி சீரமைப்பு மூலம் நம்மளுக்கு தொகுதி போயிடும், இப்படி போயிடும் அப்படின்ட்டு அதை பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் மத்திய அரசு அதுக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல சார். அது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பாராளுமன்றத்தை நிறைவேற்றி அவ்வளோ இது இருக்குது. ஒன்றுமே இல்லை. நீ மும்மொழி கொள்கை ஓகே, நீ ஏற்றுக்கல, இதெல்லாம் நீ கொடுக்க மாட்டேன்ற, அதுக்கோசரம் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு லெட்டர் எழுதிட்டார். நீ இன்னும் கருணாநிதியா முரசொலியில் எழுதுறது? யாரோ ஒருத்தர் எழுதித்தர. உனக்கே ஆகஸ்ட் 15 அது சுதந்திர தினமா குடியரசு தினமானு தெரியல உனக்கு. முதலமைச்சருக்கா? ஆமாம் சார், வளர்றா சார். கூத்து. ஆகஸ்ட் 15 உனக்கு தெரியல? நீங்க சொன்ன எனக்கே மறந்து போச்சியா. இப்போ குழப்பி விட்டில. எதுக்கு? அப்படிதான் இருக்கு நாட்டில். ஏதாவது இது உண்டு. இப்போ டெய்லி வீடியோ போட்டுருக்க, வீடியோன்ட்டு இது உண்டு. இப்படிலாம் மக்களை திசை திருப்பதை எப்படி? உண்மையிலே அவன் வைத்தறிச்சல இருக்கிறான் சார். வேற அப்பான்னு வேற பேர் வச்சுட்டாங்க. இவர் அப்பா எங்கே போனாலும் ஏன் இப்போ அப்பா. இப்போ அது சொல்கிறாங்க, அப்பான்னு சொன்னே தப்பு. சாப்பாடு போடுறாங்க சிற்றுண்டி, குழந்தைகள் அப்பா வாங்கப்பான்னு சொல்லுது. அப்போ தந்தை பெரியார் அவர்களை தந்தை என்று அழைக்கிறான், ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைக்கிறார். நாட்டில் நடக்கிற கேலி கூத்தையா, தாலி அறுத்து வாழை வழியிட்டு, இதை தான் அப்பா எழுதுறார். அப்பான்னு அப்பா எழுதுறார். வக்கற்று வாழை வழியிட்டு திக்கற்று இருக்கின்ற தமிழ் சமூகமே எழுந்து வா, அண்ணன் அழைக்கிறேன், இதை தான் சொன்னார் போல். ஆகவே நீங்கள் தம்பி சைன் கொடுத்துட்டார். இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம தெளிவாக பேசிட்டோம். அதுவும் யாரும் தொடாத விஷயத்தை நம்ம தொட்டு இருக்கோம். ஆனால் அதில் ரொம்ப வருத்தம். இந்த பாவிகளை விட யார் பாவம் தெரியுமா? இந்த தொலைக்காட்சியில் இதெல்லாம் காதை நடத்தாமல். அதை விட பாவம் அந்த டாஸ்மார்க்கு நம்பி குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவன்கிட்ட கேளுங்க. இல்லை அதனால் இந்த டாஸ்மார்க்கு அமலாக்கத்துறை எடுக்கிற நடவடிக்கையில் ஈர்த்து முன்னா என்ன ஆகும்? அந்த மக்களும் அது ஒன்று. ஆளுகின்ற அரசாங்கம் தமிழக அரசு என்ன ஆகும்? ஃபண்டு இல்லாமல் கதை காலியாயிடும். அது நம்பி தானே நிறைய இதெல்லாம். இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஷட் டவுன் நிறைய நாள் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்ச நாள் பண்ணாலும் கதை முடிஞ்சு. ஒரு 6 மாதம் பண்ணி விட்டாலே தமிழ்நாடு காலி. ஆனால் பண்ணுறதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் கடைசி தேர்தல் வந்துச்சுன்னா 25ல் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த நிறுவனத்தை தற்காலிக முடக்கம் என்று அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து விட்டால் இவங்க கோர்ட்டுக்கு போய் முடிய காட்டியும் ஆட்சி முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு. அதுதான் சரி, நம்ம வேற முடிஞ்சு நீங்கள் இறப்ப பேசிட்டோம். இப்படி பரபரப்பான தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.